நேயர்களே, இன்றைக்கு நாம் பேச போகிறது திருமாவளவனுடைய ஷாக் நியூஸ் ஒன்று பேச போகிறேன். ஏனென்று சொன்னால், நமக்கு கிடைக்கக்கூடிய சில செய்திகளை நாம் அதை பரிசீலித்து ஒரு பத்திரிகையாளனாக நமது பார்வையில் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழர் தொல் திருமா முரண்பட்டிருக்கிறார். அதில் மிகப்பெரிய முரண் திமுக செங்கலை உருவியிருக்கிறதா என்ற கேள்விக்கு இப்பொழுது நாம் விடையை ஒரு பத்திரிகையாளனாக தேட வேண்டியிருக்கின்றது. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக தலித்துகள், மதச்சிறுபான்மையினர், இன்னும் விளிம்பு நிலை இடைநிலை மக்களுக்காக திருமாவளவன் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்தார். அது சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த அந்த சீட் நடவடிக்கையில் அவருக்கு ஏராளமான மன முரண்கள், பிரச்சனைகள். பாஜகவினுடைய சனாதனத்துக்கு எதிராகவும் பாமகவினுடைய சாதியவாதத்துக்கு எதிராகவும் இரண்டையும் ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன் என்று பெரியாருடைய கொள்கையை அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பெரியாருடைய கொள்கையை பேசுகின்ற ஒரு மனிதனுக்கு 8 சீட்டு கொடுப்பதற்கு இளவு வீட்டில் அழுவதை போன்று திமுக அழுது அதை பெரிய செய்தியாக்கி கொடுக்கப்பட வேண்டுமா? நல்லா கவனித்து பாருங்கள். எந்த காரணமும் இருக்கட்டுங்க, எந்த நியாயமும் இருக்கட்டு, எதுவுமே இல்லாத ஒரு அம்மா 1% ஓட்டை வாங்கிட்டு 10 சீட்டை வாங்கிட்டு போயிட்டேன். எதுவுமே இல்லை அந்த அம்மாவுக்கு, 10 சீட்டை வாங்கிட்டாங்க. கேட்டால் தெலுங்கு ஓட்டு, அப்படி இப்படி திராவிட தேசியம், அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்லி கதையை முடிச்சிட்டிங்க. எல்லாவற்றையும் இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு இன்றைக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பேசினோம். அதை தாண்டி இப்போ நம்ம மிக முக்கியமாக பேசப்போத ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, ஹிந்துவில் அவருடைய பேட்டி ஒன்று வெளியானதாக செய்திகள் கிடைத்திருக்கிறது. அந்த பேட்டியில் நாகப்பட்டினம் தொகுதியில் திருமாவளவனுடைய சார்பிலே நின்று வெற்றி பெற்ற ஆலூர் ஷா நவாஸ் அவரோடு திமுக பேச்சுவார்த்தை தனிப்பட்ட முறையில் நடத்தியதாகவும் சில செய்திகள் கசிந்திருக்கிறது. குறிப்பாக திமுக இதை திருமாவளவனை சொன்னதாக செய்திகள் வந்திருக்கிறது. அதாவது திருமாவளவன் இடத்தில் பேசும்போது நீங்கள் நாகப்பட்டினத்தை விட்டு கொடுத்து விடுங்கள், அதில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஜவாஹிருல்லா அவர்கள் பேராசிரியர் நிற்கப் போகிறார், அதை விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஆலூர் ஷா நவாஸ் எங்கள்கிட்ட ஒப்புதல் கொடுத்துட்டாரு. அவர் வேறு தொகுதியில் நின்றுக்கிடலாம், நிற்பதற்கு ஒப்புதல் தெரிவித்த போன்று ஒரு சமீட்சையை திமுகவின் தலைமை திருமாவளவனிடத்திலே சொன்னதாகவும் இந்த செய்தியை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அதிர்ச்சி தான் அடைஞ்சிருப்பார், ஆனால் சமாளித்திருப்பார். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அப்படி இருந்திருந்தால் அது மிக தவறான ஒரு விஷயம். 2 பேருக்கு மேலே உள்ள தவறு என்ன? ஒன்று ஆலூர் ஷா நவாஸினுடைய, மறுபடியும் சொல்கிறேன், அது பெரிய தவறு. அப்படி நடந்திருந்தால் திருமாவளவன் சொன்னதாகத்தான் ஹிந்துவில் செய்தி வந்திருக்கிறது. ஆலூர் ஷா நவாஸ் தலைமையை மதிக்காமல் தனித்துவமாக திமுகவோடு உறவாடுவது அது ஒரு நல்ல செய்தி அல்ல. அது உண்மையிலே இருந்திருந்தால் அப்படி திமுக இடையிலே செங்கலை உருவதற்கு முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இங்கே பாருங்கள், நான் வேறு கட்சி சார்ந்தவன், நாம் கூட்டணி தான், எங்களுடைய தலைமைக்கு நான் கட்டுப்படணும். நல்லா கவனிச்சுடுங்க, தலைவர்கிட்ட போய் பேசிக்கிடுங்க, அப்படி தானே சொல்லியிருக்கணும். குட்டி கொளுத்தாலும் வழுக்கு வழுக்குத்தான் என்ற ஒரு பழமொழியை தான் இப்போது இது உறுதி செய்திருக்கிறது. ஷானவாஸுக்கு அங்கே நிற்பதற்கு டிக்கெட்டு கொடுத்தது யார்? திமுகவா? இல்லை, கூட்டணியில் இருந்த திருமாவளவன் தனது கட்சியில் அவருக்கு ஒரு இடத்தை கொடுத்தார், திமுக கொடுக்கவில்லை. அப்போ எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் தலைவரிடத்தில் தான் சொல்லியிருக்கணும்.
எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் அந்த தொகுதியில் தான் நின்று எம்எல்ஏ ஆகியிருக்கேன், அங்கே தொகுதி அவர் நிற்க சொன்னால் நிற்பேன், இல்லைனா வேறு தொகுதி நிற்பேன், என்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு நீங்கள் நேராக திருமாவளவன்கிட்ட தான் வந்து சொல்லியிருக்கணும். அண்ணன் தலைவரை இந்த மாதிரி வந்து கேட்டாங்க, நீங்கள் தான் கட்சி தலைவர், நான் உங்கள் தலைமையின் கீழ் தான் செயல்படுறேன், ஆனால் நான் வந்து திமுக காரங்க இப்படி வந்து கேட்டாங்க, இது ரொம்ப தப்பு என்கிட்ட கேட்டது, நீங்களாச்சு அவங்களாச்சு, நீங்கள் சொல்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன், எனக்கு ஒரு சீட் கொடுங்க, எங்கே நிற்க சொன்னால் நிற்பேன், நாகப்பட்டினத்தில் நிற்பேன், வேறு எங்கே கொடுத்தாலும் நான் நிற்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தால் தான் அது முறை. முதலிலே அவருடைய தவறு மிக 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 தவறு. அப்படி நடந்திருந்தால், மறுபடியும் சொல்கிறேன், இந்த செய்தி ஹிந்துவில் அவர் சொன்னதாக, திமுக காரங்க சொன்னதாக வந்த செய்தியை என்னிடத்தில் ஒரு நெறியாளர் கேட்க அதுக்கு நான் கோட் பண்ணி தான் இதை சொல்கிறேன். இரண்டாவது, ஒருவேளை நல்லா கவனித்து கொள்ளுங்கள், ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி இடைச்சங்களை உருவுவதற்கு தலை இருக்கும்போது வால் ஆடுவதாக உள்ளே போய் காய நகட்டியதின் நிலை என்ன? இதை ரொம்ப கவனத்தில் நீங்கள் கொள்ளணுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜவாஹிருல்லா அவர்களுக்கு டிக்கெட் கொடுப்பதாக இருந்தால் திமுக கொடுத்துருக்கணும், அதை பேசுவதாக இருந்தால் பொதுவாக பேசியிருக்கணும். ஆனால் ஜவாஹிருல்லாவை அங்கே நிறுத்தி ஜெயிக்க வைப்பதற்கும் திருமாவளவனுடைய கட்சிக்காரர்களுடைய தனிப்பட்ட முறையில் சிட்டிங் எம்எல்ஏ இடத்துல பேசியதற்கும் இடையில் பல முரண்கள், பல குத்துகள், பல சந்தேகங்கள் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. ஏன்னா தேர்தலுக்கு பின்னாடி என்ன நடக்குன்னே யாராலையும் யூகிக்க முடியாது தோழர்களே. தேர்தலுக்கு பின்பு திமுக மெஜாரிட்டி இழக்கலாம் அல்லது மெஜாரிட்டி பெறலாம். அப்படி இருக்கின்ற போது திருமாவளவன் வந்து வெற்றி பெற்ற தொகுதியில் உறுதியாக்கப்பட்ட நாகப்பட்டினத்தில் அவர் நின்று அவருடைய கட்சி வெற்றி பெற்று அவருடைய பலம் வந்து அந்த பலத்தின் மூலம் திமுக வருவதை விட ஜவாஹிருல்லா மாதிரி நமக்கு ஆட்கள் வந்திருந்தால் வசதியாக இருக்கும் என்று திமுக தலைமை ஒருவேளை எண்ணியிருக்கலாமோ? சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு இது மாதிரியாக நடைபெற்றது பெரிய சந்தேகங்களையும் முரண்களையும் ஏற்படுத்தது. இது ஒன்று. இரண்டாவது கேள்வி என்னவென்றால், நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி அவர் ராஜினாமா செய்த நோக்கம் என்ன? அங்கே தான் முக்கியம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2 விஷயம் எனக்கு மட்டுப்படுது. பெண் அமைப்பு வெளியிட்டதாக சொல்லப்பட்ட அந்த கருத்து கணிப்பில் தலித் இளைஞர்கள் ஏராளமான பேர் திருமாவளவன் அந்த கட்சியிலிருந்து, விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து பலர் விஜய் பக்கம் சாய்ந்திருப்பதாக அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். ஏற்கனவே மதுரையில் தினகரன் நாளிதழ் அண்ணனுக்கும் தம்பிக்கும் யார் ஆதரவானார்கள் என்றெல்லாம் பிரித்து போட்டார்கள். ஸ்டாலினா அழகிரியான்னு. அதில் ஒரு பெரிய தகராறு உருவாகி தீ பற்றி 3 பேர் உயிரோடு எரிக்கப்பட்டு விட்டார்கள். அதே போன்றதொரு நிலைமை இப்போது ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி வரும். ஏனென்று சொன்னால், அவர் வந்து டெல்லியில் போய் உட்கார்ந்து என்ன செய்ய போகிறார்? எதிர்கட்சியில் ஒரு எம்பி, அவ்வளோதான். இப்போ இங்கே பத்தி போட்டு டீக்ரேட் பண்ணி விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் அவருக்கு அவ்வளோ விருப்பமான செயல் அல்ல. அதனால் ஒருவேளை அப்படி பலம் இழந்து சில ரசிகர்கள் சென்றிருக்கலாம். அதையெல்லாம் அவர் சரி செய்யும் நோக்கத்தோடு தான் அவர் தமிழக அரசியலில் தான் இங்கே இருக்க வேண்டும் என்பதை அவர் உறுதியாக நம்புகிறார். காட்டுமன்னார் கோயிலிலே அவர் நின்று வெற்றி பெற வேண்டும். காட்டுமன்னார் கோயிலின் அந்த வெற்றியின் மூலமாக தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கை அதிகரிக்க வேண்டும். ஒன்றும் திமுகவோடு தான் அவர் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட சட்டம் அல்ல. நாளை நடிகர் விஜய் கூட சேரலாம் நாடாளுமன்றத்தில். நடிகர் விஜய், காங்கிரஸ், திருமாவளவன் போன்றவர்கள் வலிமையான ஒரு கூட்டணி அமைக்கலாம். இதெல்லாம் பல கருத்துக்கள் இருக்கிறது. திமுக வந்து என்ன நினைக்கிறார்கள்? எல்லாமே தாமுடைய ஒரு சக்கரவர்த்தியாக படோகர அரசியலை முன்னெடுப்பதற்காக அவர்கள் அதை செட்டப் செய்கிறார்கள். இருப்பவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு குடும்பம் மட்டும்தான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும்.
அவர்களோடு இருக்கக்கூடிய ரதகஜ துரஜாதிபதிகள், அக்காலத்தின் அரசவையில் இருக்கக்கூடிய மன்னருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஏனையவர்களை போன்றதொரு அரசியலை முன்னெடுப்பதற்கும், வாரிசு அரசியல்கள் ஸ்டாலின் உதயநிதியை தாண்டி துரைமுருகனிலிருந்து அவ்வளவு பேரும் அங்கே நிற்க வைப்பது, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது, இது என்ன ஒரு சாம்ராஜ்யம் என்பது புரியவில்லை. புதிய பேர் ஏராளமான பேர் எழுச்சிமிக்க இளைஞர்களை கட்சி வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். 85 வயசில் துரைமுருகனுக்கு எனக்கு வாய்ப்பது, எத்தனை முறை அமைச்சராக இருந்துட்டான் மனுஷன். அதற்கு பிறகு திமுக காரங்க கொடுக்குறாங்கன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மோசமான அரசியல் தமிழ்நாட்டில் இன்னும் தொடரக்கூடாது. 13 அமைச்சர்களின் மீதும் வழக்கு இருக்கிறது. அவர்கள் அனைவருக்குமே இவர்கள் டிக்கெட்டை கொடுத்துருக்குறாங்க, இல்லாமல் சொல்ல முடியாது. அப்போ இவர்களின் மீது எப்படி நம்பிக்கை வரும்? எத்தனை அமைச்சர்களுக்கு கொடுத்தார்கள் என்பது வேறு விவகாரம். மேக்சிமமான அமைச்சர்களின் மீது அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதியில் நிற்கிறார். அவருக்கு மீது பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. எல்லார் மேலேயுமே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. பொன்முடிக்கு மேலே இருக்குது, பொன்முடி மகனுக்கு கொடுத்துருக்குறாங்க. துரைமுருகனுக்கு மேலே இருக்குது, துரைமுருகன் நிற்கிறார் 85 வயசில். அவருக்கு மூச்சு இறைக்கிறது, இழக்கிறது. அப்பப்போ அவர் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிறார். இவர் என்ன செய்ய போகிறார் மக்களுக்கு? அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க? மிஸ்டர் துரைமுருகன், உங்களுக்கு வயசாயிட்டு, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, கட்சியில் வேறு பணியில் இருங்க. அது மாதிரி சொல்லியிருக்கணும் ஒரு நல்ல தலைமை. அப்படி இல்லை. இதையெல்லாம் அவர் பார்க்கிறார். திருமாவளவன், இடதுசாரிகள் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். அதில் ரொம்ப வருத்தம். உண்மையிலேயே அவர் சொன்னதாக செய்தி உறுதிப்பட்ட செய்தியாக இருந்திருந்தார். அப்படி ஒருவேளை ஆலூர் ஷா நவாஸுக்கு ரகசியமாக திமுக பேச்சுவார்த்தை நடத்தி ஆலூர் ஷா நவாஸ் அதை சொல்லி, இங்கே பாருங்கள், நான் வேணால் விட்டு கொடுத்துட்றேன் ஜவாஹிர்லாவை, நான் வேறு தொகுதியில் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது பெரிய தப்பு. தலைமைக்கு இழைக்கப்பட்ட துரோகம். இது ஒரு அநியாயம்தான். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிற செய்தி நம்ம இன்னும் வரும் நாட்களில் உறுதி செய்யப்பட்டுவிடும். இதை தொல் திருமாவளவனிடத்தில் திமுக காரங்க சொன்னாகத்தான் செய்தி வந்திருக்கிறது. இங்கே பாருங்கள், நவாஸ்கிட்ட கேட்டோம், அவர் வேறு தொகுதியில் நின்றுக்கிறேன்ட்டார், ஜவாஹிர்லாவுக்கு இந்த தொகுதியை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதாகத்தான் செய்தி வந்திருக்கிறது. அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கி கொடுக்கலை, எட்டு பேருக்கும் கொடுக்கப்படலை. அப்துல் ரஹ்மான் கொடுத்துருக்குறாங்க பன்ருட்டியில். அதனால் இது ரொம்ப அப்படி இருந்திருந்தால், மறுபடியும் சொல்கிறேன், மிகப்பெரிய தவறு. தலைமைக்கு இழைக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை மோசடி. திமுக கூட்டணிக்கு தர்மத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டது. இடையில் செங்கலை பறித்தது, செங்கலை உருவியது. இதான் இன்றைக்கி அரசியல். மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.